சொன்னோம்ல நேர்களே, முன்னாடியே நம்ம அடிச்சு சொன்னோம்ல, ஜாக்லின் கூட சேராதீங்க. யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்கெல்லாம் ஒவ்வொன்றா எலிமினேட் ஆகின்னு வராங்க. இந்த வாட்டி ரொம்ப அழகாக ஸ்ட்ராட்டஜி போட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற, அதுவும் முத்துக்குமரனுக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துனுக்கிற மஞ்சுரி கூட சேர்ந்தாங்க ஜாக்லின். அப்போவே நம்ம டெய்லி தர்பார் சேனலில் சொன்னோம், இந்த வாட்டி மஞ்சரி எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, முத்துக்குமரனை போட்டு செய்யன்னு செஞ்சுன்னு இருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். இது என்னென்ன செய்கிறாரு, என்னென்ன ஆகுது, என்னென்ன எலிமினேஷன் அப்டேட்ஸ், டபுள் எலிமினேஷனா இல்லை ஒரே ஒரு எலிமினேஷனா அப்படின்ற அப்டேட்ஸோடு தான் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8க்கான ரிவ்யூ. பிக் பாஸ் சீசன் 8 மொக்கையாக போகுதுன்ட்டு நிறைய தடவை நம்ம சொல்லியாச்சு. ஆனால் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸையும் ஸ்டார்டிங்கில் அமுச்சு விட்டாங்க. உதாரணத்துக்கு சுனிதா நல்ல ஒரு டஃப்பான பிளேயராக இருந்தாங்க. ஃபிசிக்கல் டாஸ்க் ஆகட்டும், இல்லை இண்டிவிஜுவல் கேம் ஆகட்டும், குரூப் கேம் ஆகட்டும், எல்லாத்துலேயும் டஃப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்களெல்லாம் வெளில அமிச்சிட்டாங்க. ஆனால் முத்துக்குமரன் மட்டும் எப்படியோ தப்பிச்சுனே வந்திருந்தாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேமையும் இல்லை ஒவ்வொரு டாஸ்கையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே ரூல்ஸு பேசியே ரூல்ஸை பெண்டு பண்ணி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவராக மாற்றிக்கிறதுல முத்துக்குமரன் கில்லாடியாக இருந்தார். அந்த மாதிரி பண்ண முடியாதவங்கெல்லாம் ஈஸியாக எலிமினேட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே முத்துக்குமரன் மேலே ஒரு குற்றம் சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் அதில் முத்துக்குமரன் மூக்கில் நுழைச்சி அந்த டாஸ்க்கோட போக்கையே மாற்றிடுறாங்க. ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதில்ல, இல்லைன்னா ரொம்ப ரூல்ஸுன்னு பேசி அதை ஒரு ரிஜிடான கட்டமைப்புக்குள்ளே முத்துக்குமரன் வச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் இன்றைக்கி ரோஸ்ட்லேயும் எடுபட்டிருக்குன்னு பார்க்குறோம். இதை அப்படியே கடைசியாக பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, மஞ்சரி எவிக்ட் ஆகிட்டாங்க. உண்மையிலே சுனிதா எவிக்ட் ஆன போது எவ்வளோ ஷாக்காக இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் மஞ்சரி எவிக்ட் ஆன போது ஷாக்காக இருக்குது. அவங்க டைட்டிலே வின் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியான பிளேயரா அப்படின்னா அதில் நிறைய பேருக்கு விவாதங்கள் இருக்கலாம். ஆனால் டஃப்பான பிளேயர், ஒரு ஃபைனல்ஸில் போய் நிற்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்தாலும் இந்த வாட்டி வைல்டு கார்டு என்ட்ரியில் நிறைய பேர் நல்ல இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. ராணவ் ஆகட்டும், ரயான் ஆகட்டும், மஞ்சரி ஆகட்டும், இவங்கெல்லாம் வைல்டு கார்டில் வந்திருந்தாலும் நல்ல ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்காங்க. ஸ்டில் ஃபைனல்ஸில் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு திறமையும் இருக்குது. அந்த அளவுக்கு வீட்டில் கண்டென்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வெளியே வந்துட்டாங்க. எப்படி மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்றத நம்மளால் உண்மையிலே கணிக்க முடியலைங்க. முத்துக்குமரனுக்கு ஆதரவாயிட்டார் அப்படின்றதால தீபக்குக்கு ஆஹாஹோன்னு ஓட்டு வாரி வழங்கினாங்க. கடைசி 2 நாளில் விஜய் விஷாலுக்கு எங்கேயோ தூக்கின்னு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் முத்துக்குமரன் மஞ்சரிக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையிலாவது மஞ்சரி காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு பார்த்தா மஞ்சரியை வெளில போகமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஓட்டிங் பேட்டர்னே நம்மளால் கணிக்க முடியல. ஒருவேளை மக்கள் போடுற ஓட்டுப்படி தான் இவங்க கொடுக்குறாங்களா, இல்லை பிக் பாஸ் வழக்கம் போல் ஒவ்வொருத்தரை எலிமினேட் பண்ணியிருந்தாரே அந்த மாதிரி தான் எலிமினேட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு குழப்பமும் நம்மளுக்கு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 3 பேர் ரொம்ப டேஞ்சராக இருந்தாங்க. ஒன்று மஞ்சரி, இன்னொன்று பவித்ரா, இன்னொன்று அருண். 3 பேர் ரொம்ப ஒரு டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. நம்மளே பேசும்போது இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் தான் வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் இப்போ மஞ்சரி ஒன்று அவுட்டு, அவங்கள விட்டுருங்க. ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது இன்றைக்கி ஷூட்டிங் முடியும் போது தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த நிமிடம் வரைக்கும் நம்மளுக்கு அதற்கான தகவல்கள் இல்லை. ஒருவேளை டபுள் எவிக்ஷன் அப்படின்னு வரும்போது 2 விதமான தகவல் வருது. ஒன்று, வேணால் பவித்ரா எலிமினேட் ஆகிறதா இருந்தால் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பவித்ரா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேப்டன்சி டாஸ்க்லேயே 2-3 தடவை ஆடி இருந்தாலும் தோல்வி அடைந்திருக்கிறாங்க. பட் ஒரு ரொம்ப டஃப்பாக விளையாடக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட். பட் டிக்கெட் டு ஃபினால் டாஸ்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட பவித்ரா அவர்கள் பாயிண்ட்டே இல்லாமல் தான் அதை முடிக்க வேண்டிய நிலமையில் இருந்துச்சு. அண்டு பவித்ரா எலிமினேட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் பெரிய அளவுக்குள்ள கண்டென்ட் கொடுக்கல. நீங்கள் என்ன தான் டஃப்பான பிளேயராக இருந்தாலும் சூப்பராக டாஸ்க்கெல்லாம் செஞ்சாலும் வீட்டுக்குள்ளே கண்டென்ட் இருக்கணும் அப்படின்றது இருக்கணும். பவித்ராவை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் அப்படின்னா, எனக்கு நடுவில் எங்கேயாவது பேச வருவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை பேச யாருமே விடலை, எனக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றது தான் அவங்க இது வரைக்கும் பேசின ஒரு விஷயமாகவே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு பெரிய கண்டென்ட் ஒன்று கிடையாது. ஆனாலும் ஒரு பெண் இன்னொரு ஆண் அப்படி தான் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. டபுள் எவிக்ஷன் டைம்லலாம் 2 பெண்களை அட் அ டைம் எவிக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அந்த வகையில் அருண் அவர்களும் பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகும்போது ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான எலிமினேஷனாக இருக்கும். ஏன்னா இந்த வார ஓட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா மஞ்சரி பவித்ராவோட அவர் முன்னணியிலே தான் இருந்தார் நிறைய நாள். ஒரு சில நாட்கள் மட்டும் அவர் பின்தங்க வேண்டி இருந்துச்சு. பட்
ஃபிசிக்கல் டாஸ்க் ஆகட்டும், இல்லை கேம்ஸ் ஆகட்டும், இண்டிவிஜுவல் டாஸ்க் ஆகட்டும், எல்லாத்துலேயும் அருண் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, அது அருணாக இருந்தால் தான் அந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அதிர்ச்சி வரும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. இதெல்லாம் எதை நோக்கி காட்டுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் ஓட்டு மட்டுமே டிசைட் பண்ணுறதால உள்ளே வேறு ஏதாவது ஒரு கணக்கு போகுதோ அப்படின்ற கேள்வியும் எழாமல் இல்லை. நம்ம சொன்ன மாதிரி ஜாக்லின் போய் எப்போது மஞ்சரி கூட சேர்ந்தாங்களோ ஒவ்வொருத்தராக சேர்த்து அப்படி கவுத்து விட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ மஞ்சரி போயாச்சு, நெக்ஸ்ட்டு யாரோட கேமை வந்து காலி பண்ண போகிறாங்க ஜாக்லின் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறது சௌந்தர்யா. எல்லாரையும் வெளில அமிச்சாச்சுமா, நெக்ஸ்ட்டு பிஆர் வச்சு தப்பிச்சுன்னு இருக்கிற உன்னை தான் எலிமினேட் பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டு நேராக சௌந்தர்யான்ட்டு அவங்க கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சௌந்தர்யா தப்பிக்கும் பட்சத்தில் விஜய் விஷால் அடுத்த இரையாக மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் முத்துக்குமரன் கிட்டே போனால் தான் ஒரு கேம் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைட்டில் வின்னர்னு நினச்சின்னு இருக்கிற முத்துக்குமரனே வந்து வெளில அமிச்சிட்டாங்கன்னா ஒரு பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா முத்துக்குமரன் ரொம்ப உஷாராக இருக்கார். இந்த பேட்டர்னை உள்ளே அவரும் கவனிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய கேம்லேயும் உள்ளே புகுந்து கபடி ஆடுற முத்துக்குமரன் தன்னுடைய கேமையும் கரெக்டாக செதுக்கி இருப்பார் அப்படின்ட்டு நம்புவோம். அடுத்து முத்துக்குமரனுக்கு ஏன் ரோஸ்ட் நடந்தது அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வருவோம். காரணம் என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்தே பிக் பாஸுக்கு வந்து ரொம்ப கடுப்பு தாங்க. இவங்களை வந்து குரூப்பாக ஆட சொல்லும்போது இண்டிவிஜுவல் கேம் ஆடினாங்க. அதுலேயும் இண்டிவிஜுவலாக முத்துக்குமரன் ஒவ்வொரு தடவையும் வந்து எல்லாருடைய குரூப் கேமையும் இண்டிவிஜுவல் கேமையும் கெடுத்துனே தான் இருந்தார். அடுத்து சரி இண்டிவிஜுவலாக ஆடுங்க அப்படின்னோடனே பயங்கரமான ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிடா உங்களுக்கு இது தான்டா வாச்சது அப்படின்ட்டு பிக் பாஸும் பொறுத்து பார்த்தாரு. கடைசியாக டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்குன்னு ஒன்று நடத்தி ஆகணும். அதுலேயாவது கொஞ்சம் சீரியஸாக விளையாடுவாங்கன்னு பார்த்தா அதுலேயும் வந்து குரூப்பிசம் தான் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு டாஸ்க் விளையாடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் தெரியுது. இவங்களும் வந்து ஒரு நைட்டெல்லாம் லைட் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேம்பை பிடிக்கிற டாஸ்க்கை வந்து கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா ½ அன் ஹவரில் எல்லோரும் அவுட் ஆயிடுறாங்க. நைட்டெல்லாம் லைட் எரியும் அப்படின்னு நினச்ச பிக் பாஸுக்கே அது மிகப்பெரிய பல்பாக மாறிடுது. சரி இவனுங்களுக்கெல்லாம் லெமன் இந்த ஸ்பூன் மாதிரி தான் ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்னு அவரே வெறுப்பாயிட்டு சொத்த டாஸ்க்காக கொடுத்தாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் இது வரைக்கும் கொடுத்த டாஸ்க் எல்லாமே வீக்லி டாஸ்க்காவோ இல்லை டெய்லி டாஸ்க்காவோ இந்த 70-80 நாள் நடக்க வேண்டிய டாஸ்க் தான். அதை விட்டுட்டு டிக்கெட் டு ஃபைனாலே மாதிரி ஒரு மிகப்பெரிய மேடையில் வந்து சொத்த டாஸ்க்காக கொடுத்து நான் வச்சு விட்டேன்னா நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்கடா அப்படின்னு தான் பிக் பாஸ் விட்டுருந்தாரு. பட் அதையாவது உருப்படி ஆடினாங்களா? அங்கேயும் கிடையாது. அங்கேயும் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இவனை காப்பாற்றுறேன், அவனை காப்பாற்றுறேன், நான் வந்தாலும் பரவாயில்ல, அவன் வரக்கூடாது, நான் வரலினாலும் பரவாயில்ல, இவனை எலிமினேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி இவங்க ஆட ஆரம்பிச்சது பிக் பாஸுக்கு இன்னும் பயங்கர கடுப்பாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக விஜய் சேதுபதி வந்து பேசும்போது ஒவ்வொருத்தரையாக எழுப்பி நின்று ரீகேப் தான் பேசின்னு இருப்பார். பட் ஒவ்வொருத்தரையும் எழுப்பி நின்று நீ குரூப் ஆடினியே கரெக்டான்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டிருந்தா அது நேயர்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி வீட்டில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண யாரையாவது ஒருத்தரை எழுப்பி நிற்க வச்சு அவங்களுடைய குரூப் கேமை வந்து போட்டு அடின்னு அடித்து துவைச்சோன்னா மற்ற எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும் அப்படின்றது தான் இந்த வார ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஒன்று ரயானுக்கு இல்லைனா முத்துக்குமரனுக்கு தான் ரோஸ்ட் விழ வாய்ப்பு இருக்குது. ரயானை பொறுத்த வரைக்கும் கேமெல்லாம் சூப்பராக இருந்தாலும் அங்கங்கே சில இடத்துல அவர் குரூப்பிசம் தான் காமிச்சார். பட் அவர் தப்பிக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா டிக்கெட் டு ஃபைனலில் அவர் டாப்பாக லீடிங் பண்ணியிருக்கிறாரு. அண்டு நிறைய இடத்துல ஒரு குரூப்பை தாண்டி இண்டிவிஜுவலான பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காரு. வேற முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் குரூப்பாக பண்ணுறாங்கன்றது பச்சையாக தெரிஞ்சது. அவருடைய ஃபோட்டோ வந்து எரிக்கும்போது நீங்கள் ஏன்டா பேசி வச்சுன்னு இப்படி பண்ணிட்டீங்களாடான்னு பொங்கி எழுந்தார். மற்றவங்க ஃபோட்டோ எரிக்கும்போது மட்டும் ஜாலியாக எரிச்சார். ஸோ தனக்குன்னு வரும்போது எரிச்சல், மற்றவங்களுக்குன்னு வரும்போது அது குரூப்பிசம்னு அப்படி பிராண்ட் பண்ணுற மாதிரியும் ஒவ்வொரு கேமையும் தனக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பெண்டு பண்ணி மற்றவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி பிக் பாஸோட ரூல்ஸை மதிக்காமல் தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல கிங்காக இருக்கிறதால இந்த ரோஸ்ட்டு நிச்சயமாக முத்துக்குமரனுக்கு வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. முத்துக்குமரன் வந்து ஒரு நல்ல பிளேயராக இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் மற்ற பிளேயர்ஸோட மண்டையை கழுவுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு நிறைய இருக்குது. அதை மீண்டும் முத்துக்குமரன் செஞ்சுருக்காரு அப்படின்றதான் தோணுது. உங்களுக்கு இன்றைக்கி எபிசோடில் ரோஸ்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை குறும்படம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்ற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். குறும்படம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்களே தான் நேற்று சொல்லியிருந்தோம் குறும்படம் வரலான்னு. மீண்டும் அந்த ஃபுட்டேஜஸை நாங்கள் பார்த்தபோது ரயான் மட்டும் கிடையாது, எல்லாருமே ஒரு வகையில் அந்த ஜாரை வந்து அட்ஜஸ்ட் தான் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரயான் மட்டும் இல்லை, எல்லாருமே தான் அதில் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கணும். அப்படி பார்த்தாலும் ரயான் தான் லீடிங்காக இருப்பாங்க. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஜஸ்ட் விஜய் சேதுபதி உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். இல்லை போன சீசன் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான முறையில் அந்த டிக்கெட்டை கொடுக்குற மாதிரி இருக்கலாமே தவிர குறும்படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கு மஞ்சரி எவிக்ட் ஆனது எந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
டபுள் எவிக்ஷன் இருந்தால் காப்பாற்றப்பட போவது பவித்ராவா இல்லை அருணா அப்படின்றவங்க உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.